வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. டூ வீலர்ஸ்லயும் சரி, கார்லயும் சரி. நம்மளுடைய ஃபியூச்சர் மொபிலிட்டி அப்படிங்கிறது இனிமே அதிகபட்சமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் ஜிஎஸ்டி 2.0 பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயத்துல அவங்களுடைய டாக்ஸையும் என்ன பண்ணிருக்காங்க, கம்ஃபர்டபுளா குறைச்சிருக்காங்க. இது வரைக்கும் 28% மேல இருந்ததை 18% மாத்திருக்காங்க. அப்ப கார்களுடைய விலையெல்லாம் பாத்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு நன்றாகவே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இயர் எண்டு சேல், இப்போ டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா இயர் எண்டு சேல், ஃபெஸ்டிவல் சேல் இதெல்லாம் முடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ஸோடைய பர்ஃபார்மன்ஸு, ஆட்டோ சேல் ரிப்போர்ட் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கோம் இல்லை ஆட்டோ செக்டர் வச்சிருக்கோம்னா நம்ம இந்த தகவல்கள்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய டாடா மோட்டர்ஸ், டிவிஎஸ் மோட்டாரு, ஈத்தர் எனர்ஜி அல்லது நம்ம ஓலா எலக்ட்ரிக் அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி ஆட்டோ ஆன்சிலரி, அவங்களுக்கு அந்த உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்குறவங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேரு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் சம்மந்தப்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்கெல்லாம் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. எப்போதுமே நீண்ட கால அடிப்படையில் வாங்கும்போது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கோப் இருக்குதா, அதை மக்கள் தொடர்ச்சியாக வாங்குவாங்களா, இன்னும் அதிகமான மக்கள் வாங்குவாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அது சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனிகளும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். யாருமே வாங்காத ஒரு செக்டர், யாருமே பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்காத ஒரு கம்பெனி, இதெல்லாம் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, விலை கம்மியாக இருக்குதேங்கிறதுக்காக ஒரு கம்பெனி, இந்த மாதிரிலாம் நீங்கள் காரணங்களை சொல்லிக்கொண்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்தராக க்ரோத் இருக்காது. ஸோ நம்ம ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாள்கள் மற்றும் நம்மளுடைய சோஷியல் மீடியா, நம்மளுடைய சேனல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வரிசையில் எனக்கு ஒரு சின்ன தாட்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைப்ரிடாகவும் வச்சிருக்கிறாங்க இப்போல்லாம், அது இன்னும் வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாறுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கும். அதனால் அதுவும் முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு நன்கு அறிமுகமான ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். இப்போ டாடா மோட்டர்ஸை பிரிச்சிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பிரிச்சிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் லிஸ்டடாக கிடைக்கும். டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தற்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 413 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,52,153 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 22,991 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட்டு 0.54. இரண்டாவது டிவிஎஸ் மோட்டார். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,513 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,66,907 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 2,424 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26. இந்த கம்பெனி டெட் கொஞ்சம் அதிகமாக 3.25 இருக்கு. இவங்களும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்டு வராங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,506 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,35,919 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 12,535 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 1.57. நான்காவது பஜாஜ் ஆட்டோ. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 8,892 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,48,329 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 8,240 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 0.26. ஐந்தாவது அசோக் லைலாண்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 143 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 84,248 கோடியும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,351 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டெட் 4.06. ஸோ ஆட்டோமொபைலில் இன்னும் நிறைய கம்பெனிகள், நம்ம ஓலா எலக்ட்ரிக், ஈத்தர் எனர்ஜி இதெல்லாம் இருக்கிறாங்க. பட் இவங்க கார் மற்றும் டூ வீலர் ரெண்டுலுமே இருக்கிறாங்க. மாருதி போன்ற கம்பெனிகளும் இருக்கிறாங்க. நான் செலக்டிவாக சில கம்பெனிகள் கொடுத்துருக்கேன். ஆட்டோமொபைல் வரிசையில் இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. பிற்பாடு தனிப்பட்ட முறையில் அந்த செக்டரை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற இந்த செக்டரில் ஒரு 5 கம்பெனிகளை நான் தொகுத்திருக்கேன். இரண்டாவது ஆட்டோ ஆன்சிலரி, அதுக்கு உதிரி பாகங்கள்லாம் தயாரித்து கொடுப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது சோனா பிஎல்டபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி நன்றாக செயல்பட்டு வராங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 478 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 29,000
12,721 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 579 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. யூனோ மிண்டா அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1231 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 71,044 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 840 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெட் 0.4 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. சாமவர்தனா மதர்சன் இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 106 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,12,921 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 3,618 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 0.42. ஸோ ஆட்டோமொபைல் என்று மட்டும் தனியாக கார் வந்துடாது. அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இன்னும் பல விஷயங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் கூட லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் நீண்ட கால அடிப்படையில் நிறைய சேல்ஸ்லாம் அதிகரிக்கும் போது இவங்களுடைய உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால வெறும் ஆட்டோமொபைல் மட்டும் வாங்காமல் அது சம்பந்தப்பட்ட மற்ற துறைகளும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஆட்டோமொபைல், ஆட்டோ, கார், டூ வீலர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா மட்டும் போதுமா? அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வேணும் இல்லை? ஸோ சார்ஜிங் பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய சில நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷனாக மாற்றப்பட்டு வருது. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 408 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,30,369 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,982 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 1.62. இரண்டாவது பவர் கிரிட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 289 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,69,159 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15,631 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16ஆகவும் இருக்கிறாங்க. டெட் 1.41. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பேட்டரி. ஏன்னா பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த மட்டும். அதில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய 2 பேட்டரி நிறுவனங்கள் லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு நன்கு அறிமுகமான எக்ஸைட் பேட்டரி. ஸோ இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 383 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 32,584 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 800, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 0.11. அடுத்ததாக அமர் ராஜா பேட்டரி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,003 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 18,366 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 944 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெட் 0.02. அடுத்ததாக கெமிக்கல். ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்லையுமே அந்த பேட்டரி மற்ற இடத்துல குறிப்பிட்ட அளவு நமக்கு வெள்ளியோடைய பயன்பாடு தேவைப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் லிஸ்டட் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் ஒன் டாடா கெமிக்கல்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 894 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 22,777 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 247 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 0.29. அடுத்ததாக நியோஜென் கெமிக்கல்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,453 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,840 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட் 0.72. அடுத்ததாக அமி ஆர்கானிக்ஸ் தற்போது அக்வட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேர் அமி ஆர்கானிக்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,739 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 14,229 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 159 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று வரும்போது நம்ம வெளில பார்க்கக்கூடிய அந்த முழு உருவத்தை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஆன்சிலரி பொருட்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், பேட்டரிஸ், கெமிக்கல்ஸ் இவையெல்லாம் உள்ளடக்கிய போது தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய பயன்பாடு அதிகமாக உங்களுக்கு வெளில வரும். ஸோ அப்படிப்பட்ட இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்களில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லாதவங்க புதுசாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீண்ட கால அடிப்படையில் இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா போக போக தான் இவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும்போது இவங்க அதுக்கு தேவையான அளவு இவங்க எல்லாம் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் அறிவிக்கும் போது இன்னும் இதோடைய பயன்பாடு அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்கு திறனாய்வு செய்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ. பை
செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. நாம உபயோகப்படுத்தக்கூடிய கார், டெக்ஸ்டைல்ஸ், ஹோம், இப்படி ஒவ்வொரு வரிசையிலையும் பார்க்கும்போதும் நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ்கள் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நம்ம வாங்கும்போது அதை நுகர்வோர்கள் அதிகமாக பயன்படுத்தும் பட்சத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நமக்கும் இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல லாபகரமான கம்பெனிகளாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.